வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா போர் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். IRGC உடைய நேவி இவங்களுடைய ஆபரேஷனல் கமாண்ட் இருந்து நேத்து ஒரு பயங்கர சென்சேஷனலா ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க. அது அவங்களுடைய எக்ஸ்தலத்திலையும் பிறகு அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ஸ்லையும் மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. அதன் பிறகு இதை ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் கிளம்பி வந்திருந்தாங்க. பட் அடிப்படையாக அவங்க என்ன கிளைம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ்ஸோடைய ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அதாவது எம்பையர் இட் செல்ஃப்னே சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய ஒரு போர்க்கப்பல் அது, அதை இவங்களுடைய ஏவுகணைகள் வைத்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்எஸோட ஆப்ரஹாம் லிங்கன்றது உலகத்தோடைய மிகவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பலாக இன்னி வரைக்கும் இருக்குது. இதுக்கு இணையான ஒரு போர்க்கப்பல் இப்போ வரைக்கும் கட்டமைக்கப்படலை. இதில் ஒரு ப்ரெசைஸ் ஆப்ரேஷன், ரொம்ப அட்வான்ஸ்டான மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கினாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 340 கிலோமீட்டர் ஈரானுடைய கோஸ்ட் லைன்லேருந்து தூரத்தில் இது இருக்குது, சி ஆஃப் ஒமானில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய ஸ்டேட் டிவி அவர் வீடியோ போட்டுட்டு இவங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் ஃப்ளீயிங் த ஏரியா அட் ஹை ஸ்பீட், அவசரமாக அங்கேருந்து பின்வாங்கி தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்க கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பெரிய ஆப்ரேஷனல் விக்டரியாக இவங்க கொண்டாடி இருந்தாங்க. ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இணையத்தில் இருக்கக்கூடியவங்க பல பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் பகிர்றது, கொண்டாடுறது போன்ற நிகழ்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, IRGC 4 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை வைத்து ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பென்டகன் சுதாரிச்சுக்கிட்டு இந்த ஏவுகணைகள்லாம் கிட்ட கூட வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படின்றது 4 அடுக்கு பாதுகாப்பை கொண்டது. நம்ம வைசாக்ல INS விக்ராந்தில் போயிருந்தோம். இன்றைக்கி விரைவில் அந்த வீடியோ வரும், ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவை களத்தில் போய் நின்று அந்த வீடியோவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஷீல்டு எடுத்திங்கன்னா, அதாவது அந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு ரன்னிங், ஒரு மூவபிள், ஒரு கடல் இருக்கக்கூடிய ஒரு ரன்வே, எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணலாம், அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி உங்களால் தரையிறங்கவும் முடியும். ஒரு நாட்டுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் அசெட் இருக்குது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்கு 4 அடுக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ஏவுகணையக்கூடிய துல்லியமாக கண்டுபிடிச்சு ரேடார் சிஸ்டத்தை வச்சு அதை தாக்கி அளிக்கிறதுக்கான அந்த ஏவுகணைகள் அது கூடவே போயிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் ஃப்ரிகேட் ஷிப்ஸ்லேருந்து ஏவப்படும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கப்பல்லையே சில ஸ்பெஷலைஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஏவுகணைகள் இருக்குது, ரேடார்ஸ் இருக்குது, டிடெக்ஷன், ஏர்லி வார்னிங் மற்றும் இன்டர்செப்ஷன் அதுவுமே இருக்குது. தேர்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்பல் எப்பயுமே தனியாக போகாது, அது ஒரு புடைசூழ ஒரு பேட்டில் குரூப்பாக தான் போகும். CBG கரியர் பேட்டில் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் துணை கப்பல்கள் எப்படி நம்ம ஆகாஷ் தீரில் நம்ம பார்க்குறோமோ, ஆகாஷ் சிஸ்டம்ஸ் ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுது, வானத்துலேருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸோ இல்லை ஏவுகணையோ தடுக்கிறதுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் நம்ம ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம L-70 போன்ற கன்ஸு 3 கிலோமீட்டர் தூரத்தை வரைக்கும் சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த பீரங்கிகள், கேனன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இதை வீழ்த்த முடியாது. அதே மாதிரி இதை ஒரு டார்பிடோ மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தணும், இல்லை ட்ரோன் பண்ணணும்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பென்டகன் இது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது எந்த ஒரு ஏவுகணையும் கிட்ட கூட வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈரானோட மீடியா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டிஷிப் க்ரூயிஸ் மிசைல் லான்ச் ஆகுது, அதாவது தரையிலேருந்து லான்ச் ஆகி கடலில் இருக்கக்கூடிய கப்பல் ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கக்கூடிய அந்த மிசைல் லான்ச்சை வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ மக்கள் எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, பாருங்கள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலையே அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிசைல்ஸ் எல்லாமே சீனாவுடைய மிசைல்ஸ். இப்போ அதோடைய தன்மை, அந்த ஃபுட்டேஜை நம்ம ஜூம் இன் பண்ணி ட்ரை பண்ணோம் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் அந்த கிளாரிட்டி அவங்க கொடுக்கல, அதை டெலிபரேட்டாக அவங்க மாஸ்க் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு யூஎஸோடைய சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொன்னாங்கன்னா, The Abraham Lincoln Carrier Strike Group continues to support Operation Epic Fury and Project Power from the Sea அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தளத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. இது கிளியர் கட்டாக அந்த லைவ் வீடியோ, அந்த கப்பல் அப்போ எடுத்த வீடியோ எடுத்து லைவாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மிசைல்ஸ் எல்லாமே கிட்ட கூட வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இதே நேரத்தில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் கடற்படையோடைய ஒரு நேவல் வெசல், ஒரு கப்பல் ஈரானோடைய வெசல்ஸை ஒரு 5 இன்ச் கன்னை வச்சு, மார்க் 45 கன்னை வச்சு சுட்டு வீழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் வந்து அந்த ஈரானுடைய கப்பலை பல இடங்களில் மிஸ் பண்ணிட்டு அதன் பிறகு அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பலை தப்ப விட்டுட்டாங்க அப்படின்ற செய்தியும் வந்துச்சு. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக மார்ச் 13 வரைக்குமான ரிப்போர்ட்டிங் விண்டோவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இப்போ ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பிளாக் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அங்கே ஒரு பெரிய தடுப்பை போட்டிருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பயன்படுத்தக்கூடிய சி ட்ரோன்ஸ். இப்போ சமீபத்தில் டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ண ஒரு எக்யூப்மெண்ட்டை கூட இப்போ ஈரானோடதுன்னு சொல்லி வலைத்தளங்களில் மிகப்பெரிய லெவலில் வைரலாக இருக்குது. இப்போது இந்த வார் நியூஸில் வரக்கூடிய வீடியோஸ், மீம்ஸு, போஸ்ட் கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 85%, 85% அப்படின்றது ஏஐ பயன்படுத்தி ஃபேக்காக தான் அவங்க அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கே சில பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட இஷ்டம். பட் இந்த சி ட்ரோன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான ட்ரோன்ஸை ஈரான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மைன் லேயர்ஸ், சின்ன சின்ன படகுகளில் வந்து கண்ணி வெடியை கடலில் வீசிட்டு போகிறது. இது ரொம்ப ஒரு டெப்த் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்ம பார்க்க முடியாது. ஒரு 100-150 மீட்டர் ஆழம் உள்ளது. சி ட்ரோன்ஸை கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அமெரிக்கா கிட்ட பழைய சி ட்ரோன் இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக சர்ஃபேஸ் லெவலில் இருக்கட்டும், ஹாரிசான்டலாக இருக்கக்கூடிய சி மைன்ஸ் வந்து கிளியர் பண்ணும். இப்போ அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்கிறது 360 டிகிரி, அதாவது கடலை கீழே கடலில் மிதக்கக்கூடிய அதே மாதிரி 4 திசையிலும் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரோன் தாக்குதல் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் சேஃபாக இருக்காது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் சேஃபாக இருக்க வரைக்கும் இல்லாத வரைக்கும் கப்பல்கள் அதை கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது இன்சூரன்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான முடிவை அமெரிக்கா எடுக்கலாம். ஒன்று, ஈரானில் அமெரிக்க படைகளில் டெம்பரரியாக தரையிறக்கி அவங்க கடற்கரையை கையில் எடுக்கணும். ஏன்னா அந்த கடற்கரையிலேருந்து தான் இந்த சி ட்ரோன்ஸ் மற்றும் மைன் லேயர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷஹீத் ரக ட்ரோன்ஸை வந்து தடுக்க முடியாது. பட் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏரியல் கேம்பெயினை பில்டு பண்ணி மீண்டும் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவங்க கோஸ்ட் லைன் முழுக்க ஒரு தாக்குதல் நடத்தும். இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் இன்வேஷன் அளவுக்கு இருக்காது. ஸோ விமானப்படையை மட்டும் வச்சு ஒரு நாட்டை ஜெயிச்சிட முடியுமானா முடியாது. தரைப்படை இல்லாமல் அதை பண்ண முடியாது. தொழில்நுட்பம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போனாலும் அப்படின்றத மீண்டும் இந்த போர் அப்படின்றது ஒரு முறை நிரூபிக்குது. இப்போது அமெரிக்காவோடைய 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கே இருக்குது. ஒன்று வந்து யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன். ஒன்று ஒமானுடைய கடல் பகுதியில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு க்ளோஸாக இருக்குது. இஸ்ரேலுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபோர்ஸு. இதை தவிர 2 பெரிய டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது, யூஎஸ்எஸ் குரன்ஸ் மற்றும் யூஎஸ்எஸ் மைக்கேல் மர்ஃபி. இது தவிர 6 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு சமீப கால வரலாறுல கிட்டத்தட்ட ஒரு 40-50 கால வரலாறுல 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், 2 கேரியர் பேட்டில் குரூப் ஒரே கடல் பகுதியில் ஆப்ரேட் பண்ணி ஒரே நாட்டுக்கு எதிராக செயல்படுறது அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அமெரிக்கா கணிசமான அளவுக்கு இராணுவ பலத்தை இங்கே காமிக்கிறாங்க. அந்த பவரையும் ரொம்ப எக்ஸசிவாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் டொமைன். ஈரானோடைய இந்த வீடியோ அவங்க போட்ட டைமிங் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம இதை வந்து தகவல் கொடுக்குறோம். அவங்க போடுற டைமிங் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to நைட்டு 11 மணி வரைக்கும் சமூக வலைத்தளங்கள் ஆக்டிவாக இருப்பாங்க. காலையில் ஒரு பீக் இருக்கும். அதன் பிறகு சாயங்காலம் வேலையை முடிஞ்சு எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அந்த பதிவுகள் போடுறதுன்னு சொல்லி ஈவினிங் ஒரு பீக் இருக்கும். அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஷியா மக்கள் இருக்கக்கூடிய அந்த டைம் ஜோனை ஓவர்லாப் பண்ணி எந்த நேரத்தில் இவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு போட்டு அந்த நேரத்தில் அந்த பதிவை போட்டாங்க. அமெரிக்காவில் இந்த நேரத்தில் தூங்கக்கூடிய டைம். ஸோ அமெரிக்கர்கள் பெரிய அளவுக்கு ஆன்லைனில் வந்து இதுக்கு ரெபேட்டோவில் எதுவுமே கொடுக்க முடியாது. பட் அமெரிக்காவுடைய சென்காமோடைய ஹேண்டலையும் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட அவங்க ஹேண்டலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்காமோடைய படைத்தளபதி ஆல்மோஸ்ட் டெய்லி அவர் வந்து மிஷன் ப்ரீஃபிங் கொடுக்குறாரு. ஒரு அப்டேட்டையும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய லெவலில் மிஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணது என்னென்னா முப்படைகளுடைய அதிகாரிகள் கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் போன்றவர்கள் நம்ம பார்த்தோம். இவங்க எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்து மத்தியானம் ஒரு 3 to 4 மணிக்கு மேலே ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் ப்ராபகண்டா டைமில் இந்த லக்ஸரி நமக்கு இனிமேல் இல்லை. ஸோ யூஎஸ்எஸோட சென்காம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். நிறைய விஷயம் இந்த கடந்த 10 மாதங்களில் மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்கு.
சமீபத்தில் நம்மளுடைய மேற்கு படைப்பிரிவு வெஸ்டர்ன் கமாண்ட் போட்ட ஒரு பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா உருதுலையும் எழுதியிருந்தாங்க. அந்த உருதுல எழுதியிருக்கக்கூடிய மெசேஜ் பாகிஸ்தானுக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றதுல இப்போ ஈரானில் சமூக ஊடகங்கள் எதுவுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. எக்ஸோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாவோ எதுவுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஆனாலும் அந்த டொமைனை அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றி பெறக்கூடிய அது போய் தான் அந்த செய்தியை வந்து முறியடிச்சிருவாங்க. வேற விஷயம், அமெரிக்கா முறியடிச்சாங்க. பட் அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ சென்காமோடைய இந்த CM302 உடைய ஃபெயிலியர் ரேட்டு அப்படின்றது ஒரு வகையில் ஒரு சின்ன கன்சர்ன் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிங்கன் மேலே நடத்தப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது அமெரிக்கர்களே வந்து சில இடத்துல வந்து தயக்க வச்சது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுடைய கம்யூனிகேஷன் சென்காமோட கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோன்ஸ் இதை வந்து கம்ப்ளீட்டாக இவங்க தடுக்கணும். மைன் லேயிங், கண்ணி வெடி வைக்கக்கூடிய அந்த கப்பல்கள் மற்றும் ஆள் இல்லாமல் வரக்கூடிய அந்த சிறு ரக போட்டுகள், இதை அவங்க தடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கா தரையில் இறங்கக்கூடிய வேலையை தவிர வேறு வழி இல்லைன்றது என்னோட கருத்து. இன்னொரு அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.